யெகோவாவா என் ஜீவனே, யெகோவாவா என் ஜீவனே. தேவதேவனே யெகோவாவா என் ஜீவனே, யெகோவாவா என் ஜீவனே. தேவதேவனே யெகோவாவா என் ஜீவனே, யெகோவாவா என் ஜீவனே. காவலுக்கு உபதேசனே, கனபாவிகட்கதி நேசனே. காவலர்க்கு உபதேசனே, கனபாவிகட்கதி நேசனே. உயக்கத்தனே கதிருத்த ஞான மகத்தராஜ கிறிஸ்துவாய தேவதேவனே யெகோவாவா என் ஜீவனே, யெகோவாவா என் ஜீவனே. மேனியே கனம் பெறும் ஆனந்த ஞானியே, கனம் பெறும் ஆனந்த ஞானியே. நிந்தை மானியே சுதந்திரம் மிகுந்ததானியே, சுதந்திரம் மிகுந்ததானியே. தந்தைய தர வந்தவ பசுமந்தையுடு பிறந்தவா, தந்தைய தர வந்தவ பசுமந்தையுடு பிறந்தவ. கரி தந்தவா சொரு வந்தவாவை சிறந்தவா விமழுந்தவா திவ்ய தேவதேவனே யெகோவாவா என் ஜீவனே, யெகோவாவா என் ஜீவனே. சீலனே மனுவுருவான கோலனே, மனுவுருவான கோலனே. ஞானபாலனே அதிசய நன்மை நூலனே, அதிசய நன்மை நூலனே. மானுவே மனுவேலனே இம்மானுவேல் அனுகூலனே. பானுவை மனுவேலனே இம்மானுவேல் அனுகூலனே. கணபதியே நருதுக்கமே நெடுநித்தியமாய் வளர்வத்துவே குரு தேவதேவனே யெகோவாவா என் ஜீவனே, யெகோவாவா என் ஜீவனே. தேவதேவனே யெகோவாவா என் ஜீவனே, யெகோவாவா என் ஜீவனே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு செல்வதற்கு சில நாட்களுக்கு முன்னால் தம்முடைய சீடர்களை பார்த்து அருமையான சில வார்த்தைகளை சொன்னார். யோவான் நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் 1 வசனம். பார்க்காமலே சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாழும் இடங்கள் உண்டு. அப்படி இல்லாமல் இருந்திருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு இடத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். ஒரு இடத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நிரப்புங்க. பார்க்கலாம், அந்த கோடிட்ட இடம் நிரப்புங்கன்னு பள்ளிக்கூடத்தில் சொல்லி கொடுப்பாங்கல்ல, அது மாதிரி கோடிட்ட இடம் நிரப்புங்க. நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன். ஆண்டவர் என்ன சொன்னார்? நான் போறப்பா சும்மா போகல, ஒரு இடத்தை உங்களுக்கு ஆயத்தம் பண்ண போகிறேன். அந்த இடத்தை ஆயத்தம் பண்ணின பிறகு திரும்பவும் வருவேன், திரும்பவும் வருவேன்.
வந்து உங்களை என்னிடத்தில் அழைத்து கொண்டு போவேன். வருவாரா? வருவார்ல? அதற்கான அடையாளங்கள் எல்லாம் தெரிகிறதா? அத்திமரம் காய் காய்த்தது, திராட்சை செடி பூ பூத்தது, கிச்சிலியும் பழுத்தது, என் நேசர் வரும் நேரமாச்சுது. லலலலலலலலலலலா. அத்திமரம் காய் காய்த்தது, திராட்சை செடி பூ பூத்தது. அத்திமரம் காய் காய்த்தது, திராட்சை செடி பூ பூத்தது, கிச்சிலியும் பழுத்தது, என் நேசர் வரும் நேரமாச்சது. தப்பு தவறு பண்ணாம அவர் சொன்னதொன்னும் மீறாம, தப்பு தவறு பண்ணாம அவர் சொன்னதொன்னும் மீறாம, உத்தமியா நான் இருப்பேன் என்னை பிரியமே என்றழைப்பார். தப்பு தவறு பண்ணாம அவர் சொன்னதொன்னும் மீறாம, தப்பு தவறு பண்ணாம அவர் சொன்னதொன்னும் மீறாம, உத்தமியாய் நான் இருப்பேன் என் பிரியமே என்றழைப்பார். அத்திமரம் காய் காய்த்தது, திராட்சை செடி பூ பூத்தது. அத்திமரம் காய் காய்த்தது, திராட்சை செடி பூ பூத்தது, கிச்சிலியும் பழுத்தது, என் நேசர் வரும் நேரமாச்சுது. ஆண்டவர் வருகின்ற நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த மணவாட்டி ஆயத்தமா இருக்கிறாளா? வருவேன்னு சொல்லிட்டு போனாரே, மணவாட்டி ஆகிய திருச்சபை எப்போ வருவார் என் ஆண்டவர் என்று அவளோடு காத்திருக்கிறதா? எப்போது வருவார் என் இயேசு, எப்போது இயேசு வருவார் என எனதுள்ளம் அவருக்கு ஏங்கிடுதே. எப்போது இயேசு வருவாரென எனதுள்ளம் அவருக்கு ஏங்கிடுதே. தூய்மையுடன் காத்து உம்மிடம் தூயவரே சேர்த்திடுமே. அத்திமரம் காய் காய்த்தது, திராட்சை செடி பூ பூத்தது, அத்திமரம் காய் காய்த்தது, திராட்சை செடி பூ பூத்தது, கிச்சிலியும் பழுத்தது, என்னை சர்வரும் நேரமாச்சுதே. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். உயிரோடு எழுந்த பிறகு 40 நாட்கள் இந்த மண்ணிலே உலாவினார். 500க்கும் அதிகமான பேருக்கு காட்சி கொடுத்தார். கடைசியாக ஒரு நாள் தம்முடைய சீடர்களை பெத்தானியா வரைக்கும் அழைத்து கொண்டு போனார். அங்கே போய் அவர்களை ஆசீர்வதித்தார். அப்படி அவர்களை அவர் ஆசீர்வதிக்கும் போது ஒரு மேகம் வந்து ஆண்டவரை தூக்கி கொண்டு மேலே போனது. இந்த கலிலேயராகிய மனுஷர்கள் எல்லாம் தங்களோடு இருந்த ஆண்டவர் மேகத்தில் ஏறி போகிறாரே என்று சொல்லி வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டு நிற்கிறார்கள். பாவம், இவர்கள் எல்லாம் இந்த இயேசுவை நம்பித்தான் தங்கள் வலைகளை விட்டார்கள், தங்கள் வேலைகளை விட்டார்கள், தங்கள் குடும்பங்களை விட்டார்கள். இப்பொழுது அவர் மேலே ஏறி போறார். பாவம், இந்த கலிலேயராகிய மனுஷர் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டு நிற்கும் போது ஒரு 2 தேவதூதர்கள் மேலிருந்து கீழே இறங்கி வந்தார்கள். வந்து அவர்கள் கேட்கிறார்கள், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரத்தின் 11ஆம் வசனம், கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டு நிற்கிறீர்கள்? உங்களுடைய கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்னால் ஏறி போனாரோ அதுபோல மறுபடியும் வருவார். அண்ணாந்து பார்த்து நிற்கும் கலிலேயரே, எப்படி கண் முன்னால் இயேசுவானம் ஏறி போனாரோ. அண்ணாந்து பார்த்து நிற்கும் கலிலேயரே, எப்படி கண் முன்னால் இயேசுவானம் ஏறி போனாரோ. அண்ணாந்து பார்த்து நிற்கும் கலிலேயரே, எப்படி கண் முன்னால் இயேசுவானம்
அப்படியே வருவார், மறுபடி வருவார். அப்படியே வருவார், மறுபடி வருவார். மீண்டும் கண்கள் யாவும் காண மேகத்தோடு போனவர் வருவார். அண்ணாந்து பார்த்து நிற்கும் கலிலேயரே, எப்படி கண் முன்னால் இயேசுவானும் ஏறி போனாரோ. அண்ணாந்து பார்த்து நிற்கும் கலிலேயரே, எப்படி கண் முன்னால் இயேசுவானும் ஏறி போனாரோ. கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் வண்ண வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டு இருக்கிறது என்ன? உங்களுடைய கண்களுக்கு முன்பாக இந்த இயேசுவானவர் எப்படி வானத்துக்கு ஏறி போனாரோ அப்படியே மறுபடியும் வர மாட்டாரா? ஒரு சொரத்து இல்லாமல் சொல்றீங்களே, வருவார்னு அதுக்கு ஒரு உற்சாகம் இருக்கணுமா வேண்டாமா? ஐயா மணவாளன் வெளியூர் போயிருக்கிறாரு, திடீர்னு ஒரு நாள் வருவேன்னு சொல்லி இருக்கிறார். மணவாட்டி உண்மையிலே இந்த மணவாளிடத்தில் அன்புள்ளவளாக இருந்தால் இந்த மணவாட்டியினுடைய மனநிலை எப்படி இருக்கும்? எப்பொழுது வருவார் மணவாளன், அவருடைய வருகைக்காக என் மனம் ஏங்குகிறதே என்று இருக்குமா இருக்காதா? வருவாரா? வருவார். எப்போ வருவார்? இந்த கேள்வி இயேசு கிறிஸ்துவிடத்திலே கேட்டாங்க. ஐயா, உமது வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? மத்தேயு நற்செய்தி நூல் 24ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்துவிடத்திலே சீடர்கள் ஒரு கேள்வியை கேட்டார்கள். ஆண்டவரே, உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் என்ன அடையாளம்? இயேசு கிறிஸ்து 2ஆம் தடவை வர்றாருன்னா வரும்போது உலகம் என்ன செய்யும்? அழியும். மரித்தோர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க? உயிரோடு எழும்புவாங்க. எல்லாருக்கும் ஒரு நியாய தீர்ப்பு நடக்கும். இதுக்கு அடையாளம் என்ன? ஏராளமான அடையாளங்களை ஆண்டவர் சொன்னார். அதில் ஒரு அடையாளம் என்ன தெரியுமா? அந்த அடையாளத்தை தான் இன்னைக்கு நாம் தியானிக்க போகிறோம். நோவா காலம் நடந்தது போல இயேசுவின் வருகையில் நடக்கும். நோவா காலம் நடந்தது போல இயேசுவின் வருகையில் நடக்கும். லோத்தின் நாளில் நடந்தது போலும் இயேசுவின் வருகையில் நடக்கும். லோத்தின் நாளில் நடந்தது போலும் இயேசுவின் வருகையில் நடக்கும். நோவா காலம் நடந்தது போல இயேசுவின் வருகையில் நடக்கும். லோத்தின் நாளில் நடந்தது போலும் இயேசுவின் வருகையில் நடக்கும். உண்பதும் உடுப்பதும் கொடுப்பதும் கொள்வதும். என்ன நடக்கும்? உலகத்துல எல்லாம் ஒழுங்கா நடந்து கொண்டே இருக்கும். உண்பதும் உடுப்பதும் கொடுக்கதும் கொள்வதும் உலகினில் நடைமுறை நடக்கும். உண்பதும் உடுப்பதும் கொடுப்பதும் கொள்வதும் வழக்கமாய் உலகினில் நடக்கும். விதைப்பதும் அறுப்பதும் சேர்ப்பதும் செலவும் தினம் தினம் அதன்படி நடக்கும். விதைப்பதும் அறுப்பதும் சேர்ப்பதும் செலவும் தினம் தினம் அதன்படி நடக்கும். ஐயா, உலகத்தில் ஒரு பெரிய அரசியல்வாதி, ஒரு அரசியல் தலைவர் உங்கள் ஊருக்கு வரப்போறாருன்னா சில நாட்களுக்கு முன்னாலேயே பல பரபரப்புகள் இங்கே உண்டாக ஆரம்பிச்சிடும் இல்லையா? தலைவர்கள் எல்லாம் வந்து தோரணங்கள் எல்லாம் கட்டுவார்கள். ஆனால் அவர் நாளை வரப்போறாரு, அடுத்த நாள் வரப்போறாரு என்று பெரிய ஒரு பரபரப்பு உண்டாகும். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்னால் அப்படி ஒன்றுமே நடக்காது. உண்பது, உடுப்பது, சாப்பிடுவது, கல்யாணம் பண்ணுவது, வாழ்வது, சாவது, பிறப்பது எல்லாம் ஒழுங்காக நடந்து கொண்டே இருக்கும். எப்படி? உலகே நிரந்தரம் என்பது போல சுழலும் சக்கர உலகம். உலகே நிரந்தரம் என்பது போல சுழலும் சக்கர உலகம். திடுமலை அந்த நாள் வரும்போதோ திடுக்கிடும் மனிதரின் இதயம். திடுமல அந்த நாள் வரும்போதோ திடுக்கிடும் தலைகள் உயரும். திடீர்னு ஒரு நாள் அந்த நாள் வருமா? ஆண்டவர் என்ன சொன்னார்? அவர் எப்படி வருவாரா? யார் வருது போல வருவாரா? திருடனை போல வருவாராம். ஒரு தகவல் சொல்லிட்டு வரலாம்ல, ஃபோன் பண்ணிட்டு வரலாம்ல. ஏற்கனவே சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டாப்பா, நானே சொல்லிவிட்டேன். ஒரு திருடன் வருகிற மாதிரி வருவேன். என்ன அழகான உதாரணத்தை ஆண்டவர் சொல்றார் பாருங்க. கள்ளன் எப்படி வருவான்? கடிதம் எழுதி போட்டு விட்டு வருவானா? வரமாட்டான்ல. அது மாதிரி நான் வருவேன். சரி, திருச்சபைகளில் என்ன நடக்கும் தெரியுமா? அதான் கேள்வி. நீயா நானா பார்த்திடலாம் என பதவி சண்டையும் நடக்கும். நீயா நானா பார்த்திடலாம் என பதவி சண்டையும் நடக்கும்.
திருடனை போன்ற நாள் வரும்போதோ திடுக்கிடும் மனிதரின் இதயம். திருடனை போன்ற நாள் வரும்போதோ பதறிடும் மனிதரின் இதயம். நீயா நானா பார்த்திடலாம் என பதவி சண்டையும் நடக்கும். திருடனை போன்ற நாள் வரும்போதோ பதறிடும் மனிதரின் இதயம். அது மாத்திரமல்ல, இதெல்லாம் எப்போவே நாங்கள் கேட்டுட்டோம் சார். அடிக்கடி இந்த வருகை பற்றியெல்லாம் நாங்கள் கேட்கறதான், பைபிள் வாசிக்கும் போது கேட்கறதான். கேட்டா என்ன, எருமைக்கு முதுகில் மழை பெய்தது மாதிரி கேட்போம், அப்படி உதறிட்டு போயிட்டே இருப்போம் சார். எருமையின் முதுகில் மழை பெய்வது போல் எச்சரிப்பை எவரும் ஏற்கார். எருமையின் முதுகில் மழை பெய்வது போல் எச்சரிப்பை எவரும் ஏற்பார். இச்சை வன்முறை கொடும் செயல்களும் உலகமெங்கினும் பெருகும். இச்சை வன்முறை கொடும் செயல்களும் உலகமெங்கினும் பெருகும். கேட்கிற மக்களும் அதை நம்ப மாட்டார்கள். 2000 வருஷத்துக்கு முன்னாலே சொல்லிட்டு தான் இருக்கிற சார், இந்த வரப்போறாருன்னு எங்க வந்தாரு? உலகத்தில் என்ன நடக்கும் தெரியுமா? உலகத்தில் மனிதர்களுடைய மனப்போங்கிலே ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். எப்படி மாற்றம் உண்டாகும்? இயேசுவே சொன்னார், சுயநல போங்கும் சுகபோகங்களும் வன்முறை வீம்புகள் பெருகும். சுயநல போங்கும் சுகபோகங்களும் வன்முறை வீம்புகள் பெருகும். எப்படியாயினும் வென்றிடும் நெறியால் அறங்களும் நெறிகளும் அழியும். எப்படியாயினும் வென்றிடும் வரியால் அறங்களும் நெறிகளும் அழியும். மனிதர்கள் சுயநலம் மிகுந்தவர்களாக இருப்பார்களாம். சுகபோகத்திலே நாட்டம் உள்ளவர்களாக இருப்பார்களாம். சுகபோக நாட்டம் என்றால் என்ன? கஷ்டமே இருக்கப்படாது, எந்த பிரச்சனையும் இருக்கப்படாது. வாழ்க்கை எப்படி இருக்கணும்? இந்த 4 வேல காரு போகிற மாதிரி இருக்கணும். எதிரில் எவனும் வரக்கூடாது. இப்போ ரோட்டில் போகிற வாகன ஓட்டிகள் கூட அதுதான் நினைக்கிறாங்க. நான் போனேன்னா எவனும் எதிரில் வரக்கூடாது, எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. இன்னொரு ஆபத்தான செய்தியை ஒரு முறை நான் கேட்டேன். ஒரு மனுஷன் தன்னுடைய மகளுக்கு திருமணம் பார்த்தாராம். பார்க்கும்போது ஒரு நிபந்தனை வைத்தாராம். என்ன நிபந்தனை தெரியுமா? மாமியார் இல்லாத வீடாக பார்க்கணுமா. அப்போ இருக்கிற மாமியார் மாதிரி நான் கொண்டுடலாமா? காரணம் என்ன? சுயநலம். நாம் போகிற ரூட்டில் எனக்கு பிரச்சனையே இருக்கக்கூடாது. இதை நம்முடைய ஊழியர்கள் பயன்படுத்தி கொள்கிறார்கள். என்ன செய்கிறாங்க? நீ ஆண்டவர்கிட்ட வா, அவர் ஆசீர்வதிப்பார், போ, மொத்தமாக தூக்கி தலையில் போட்டுருவாராம். ஆசீர்வாதம்னா நம்ம மக்களுக்கு ஒரே ஒரு அர்த்தம் தான் உண்டு. என்ன அர்த்தம் தெரியுமா? ஆசீர்வாதம்னா உங்களுக்கு என்ன அர்த்தம்? துட்டு. ஆமாம், ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்னா ஒரே ஒரு அர்த்தம் தான் உண்டு. நமது மக்களுக்கு நல்ல காசு கொடுப்பாருன்னு அர்த்தம். நல்ல ஒரு மனுஷனுக்கு காசை கொடுத்து பாருங்க, அவனை எளிதிலே நீங்கள் தீவனாக்கி விடலாம். அதனால தான் ஆண்டவர் காசு தராமல் இருக்கிறது. யார் யாருக்கு ஆண்டவர் நிறைய காசு தரலையோ சந்தோஷப்பட்டு கலிகூறுங்கள், பரலோகத்திலே உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். ஒரு மனிதனை எளிதிலே நீங்கள் கெடுக்க வேண்டுமானால் அவனுக்கு கேட்ட நேரம்லாம் காசு கொடுத்துட்டே இருந்து பாருங்கள். உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் கெடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு நல்ல வழி இருக்கிறது. கேட்குற நேரம் எல்லாம் காசு கொடுத்துட்டே இருந்தால் போதும், எளிதில் கெடுத்து விடலாம். அந்த பரம தந்தை அப்படி செய்ய மாட்டார். ஆனால் நம்முடைய ஊழியக்காரர்கள் பல வேளைகளில் மக்களை சந்தோஷப்படுத்துவதற்காக, மக்களை தங்கள் பக்கம் ஈர்ப்பதற்காக, கூட்டத்தை சேர்ப்பதற்காக இப்படிப்பட்ட நூதனமான வழிகளை பயன்படுத்துகிறார்கள். ஒரு நாள் எல்லாம் உடைஞ்சி செதறி போயிடும். அன்பானவர்களே, சுயநல பொங்கு அது கடைசி கால அடையாளங்களிலே மிக 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 முக்கியமான ஒன்று. இன்னொன்று, எப்படியாவது ஜெயிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவனுடைய வழி என்ன தெரியுமா? எப்படியாவது ஜெயிக்கிறதல்ல, இப்படித்தான் ஜெயிக்க வேண்டும். எப்படியாவது ஜெயிப்பது ஆண்டவருடைய வழி அல்ல. இது ஆதீனத்திலாக இருந்தாலும் சரி, திருச்சபைகளிலாக இருந்தாலும் சரி, எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, எப்படியாவது ஜெயிச்சிடணும். இந்த மனப்போங்கு கடைசி காலத்திலே அதிகமாக மாறும் என்று ஆண்டவர் சொன்னார், உருவாகும் என்று ஆண்டவர் சொன்னார். ஆகவே அன்பானவர்களே, 2 தீமோத்தேயு 3:1-5 வாசிங்க. மனுஷர் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்பு பிடித்தவர்களாயும் அகந்தை உள்ளவர்களாயும் பரிசுத்தமற்றவர்களாயும் அன்பற்றவர்களாயும் இச்சை, கொடுமை, துரோகம், சுகபோக பிரியம் ஆகவே நிறைந்தவர்களாகவும் இருப்பார்கள். இது கடைசி கால அடையாளங்களிலே ஒன்று. நோவா காலத்தில் நடந்தது போல நடக்கும்னு ஆண்டவர் சொன்னார்ல. நோவா காலத்தில் என்ன நடந்ததுன்னு நாம் தியானிக்கலாம்.
நோவா ஆதாமுக்கு 10ஆம் தலைமுறையானவர். கொஞ்சம் அந்த வரலாறு பார்க்கணும், ஏன்னா அதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. ஆதாம் தேவனால் படைக்கப்பட்ட முதல் மனிதர். அவர் எத்தனை வருஷம் வாழ்ந்தார்? 930 வருஷம். அவருக்கு ஒரு மகன், அவன் பேர் சேத்து, அவன் 912 வருஷம் வாழ்ந்தான். அவருக்கு ஒரு மகன் ஏனோஸ், அவர் 905 வருஷம் வாழ்ந்தார். இந்த கேனான் ஒருத்தர், அவருடைய மகன், அவர் 910 வருஷம் வாழ்ந்தார். அவருடைய மகன் மகலாயேல், அவர் 895 வருஷம் வாழ்ந்தார். அவருடைய மகன் யாரேத், அவர் 962 வருஷம் வாழ்ந்தார். அவருடைய மகன் ஏனோக்கு, அவர் தான் மிகவும் குறைஞ்ச வருஷம் அந்த வரிசையில் வாழ்ந்தவர். எத்தனை வருஷம்? ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாள்? 365 வருஷம் வாழ்ந்தார். ஆனால் அவரை பற்றி ஒரு விசேஷம் என்ன தெரியுமா? அவர் தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தாராம். ஆகவே தேவன் அவருக்கு சில விளக்கங்களை கொடுத்தார், தேவன் அவருக்கு சில வெளிப்பாடுகளை கொடுத்தார். இந்த உலகத்தை குறித்த ஒரு விஷயத்தை ஆண்டவர் குறிப்பாக ஏனோக்குக்கு சொல்லி இருந்தார். என்னவென்றால், உனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் சாகும்போது ஒரு பெரிய காரியம் நடக்கும் என்று சொல்லியிருந்தார். ஆகவே ஏனோக்கு தன்னுடைய மகனாகிய மெத்தூசலா பிறக்கும்போது அவனுக்கு மெத்தூசலான்னு பெயர் வைத்தார். அதற்கு காரணமே என்னவென்றால், அந்த மெத்தூசலா என்ற பெயருக்கு என்ன பொருள் தெரியுமா? இவன் மரிக்கும்போது அது நடக்கும். இவன் மரிக்கும்போது அது நடக்கும். எது? உலகத்தின் அழிவு. இதை குறிக்கும் விதமாகத்தான் இந்த பெயரை வைத்தார். மெத்தூசலாவுக்கு லாமேக்குன்னு ஒரு குமாரன் பிறந்தார். அந்த மனுஷன் 777 வருஷம் வாழ்ந்தார். இந்த லாமேக்கினுடைய மகன்தான் நோவா, அதாவது மெத்தூசலாவுடைய பேரன். நோவாவின் காலத்திலே உலகம் மிக பயங்கரமான தீமையிலே விழுந்து விட்டது. தேவன் உலகத்தை படைத்ததற்காக வருத்தப்பட்டார். பூமியிலே மனுஷனை உண்டாக்குறதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் நினைத்தார், இனி இந்த மனிதனை இந்த உலகத்தில் வைத்தால் இவன் மனுஷன மாதிரியே இருக்க மாட்டான், மிருகங்களைப் போல இவன் வாழ ஆரம்பித்து விட்டான். ஆகவே இந்த மனிதர்களை, மிருகங்களை எல்லாம் அழிக்க வேண்டும், சீர்கட்ட இந்த உலகத்தை அழித்து ஒன்று புதுப்பிக்க வேண்டும் என்று தேவன் சித்தம் கொண்டார். ஆனால் நோவாவின் கண்களிலே கர்த்தருக்கு கிருபை கிடைத்தது. ஆகவே நோவா இடத்துல ஆண்டவர் சொன்னார், நீ கொப்பேர் மரத்தினால ஒரு பேழையை உண்டு பண்ணு, நான் இந்த உலகத்தை அழிக்கப் போகிறேன், நீ ஒரு பெரிய பேழையை உண்டு பண்ணணும். அதனுடைய அளவு என்ன தெரியுமா? 300 முழம் 450 அடி, அகலம் 50 முழம் 75 அடி, உயரம் 30 முழம் 45 அடி, 97,700 சதுர அடி. அதாவது இதனுடைய கொள்ளளவு 150 ரயில் பெட்டிகளின் கொள்ளளவு. ட்ரெயினில் பிரயாணம் பண்ணியிருக்கீங்களா? ஸ்லீப்பர் கோச்சில் ஏறினீங்கன்னா எங்கே எத்தனை சீட் இருக்கும்? முன்னால் 72 இருந்து இப்போ அதை 80 ஆக்கியாச்சு. இப்போ ஒரு ஸ்லீப்பர் கோச்சில் எத்தனை சீட் இருக்குது? 80 சீட்டு. இந்த ரயில் பெட்டியில் 150 பெட்டிகளை இந்த பேழையில் அடைக்கலாமா? அதுதான் அதனுடைய கொள்ளளவு. அவ்வளோ ஒரு பெரிய ஒரு பேழையை செய்து முடிக்க தேவனாகிய கர்த்தர் நோவாவிடத்தில் சொன்னார். நோவா அதை நம்பினாரா? நம்பினார். எப்படி மழை, எப்படி உலகம் அழியும்னு சொன்னார்? நீரினால் உலகம் அழியும்னு சொன்னார். மழையினால் உலகம் அழிய போகிறது ஆண்டவர் சொன்னார். நோவா வாழ்ந்த காலத்தில் மழை கிடையாது, பனிதான் பெய்தது. அதனால அதை நம்புறதுக்கே கஷ்டம். மழைன்னு ஒன்று பெய்யாத காலத்தில் மழை பெய்ய போகிறது, அதனால உலகம் அழிய போகிறது என்று சொன்னால் யார் யார் நம்புவாங்க? ஆனால் நோவா நம்பினார். நம்பி என்ன செய்தார்? விசுவாச கீழ்ப்படிதல் கப்பல் கட்டுமே கட்டாந்தரையிலே. விசுவாச கீழ்ப்படிதல் கப்பல் கட்டுமே கட்டாந்தரையிலே. ஏனென்ற கேள்வியின்றி கீழ்ப்படிதல் இனிதாகிடுமே. ஏனென்ற கேள்வியின்றி கீழ்ப்படிதல் இனிதாகிடுமே. நோவாவின் நாட்களிலே மழை என்று ஒன்றும் இல்லை. நோவாவின் நாட்களிலே மழை என்று ஒன்றும் இல்லை. ஆனாலும் கீழ்ப்படிந்தார் ஆண்டவரே
அதை சொன்னதினால். ஆனாலும் கீழ்ப்படிந்தார் ஆண்டவரே அதை சொன்னதினால். நோவாவின் காலத்தில் மழைன்னு ஒன்று பெய்யவே இல்லை. நோவா கட்டாந்தரையிலே கப்பல் கட்டத் தொடங்கினார். தேவனாகிய கர்த்தர் சொன்னால் அவர் சதியாத்தான் சொல்லுவார் என்று பரிபூர்ணமான விசுவாசம் நோவாவுக்கு இருந்தது. அதனால் என்ன செய்தார்? பெருவெள்ளத்துக்கு தப்ப கப்பல் கட்ட ஆரம்பித்தார். அன்பானவர்களே, இன்னைக்கு ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்கிறார், கட்டாயம் வருவேன் திரும்ப. வரும்போது அவர் அவருடைய கிரியைகளின்படி அவருக்கு பலன் என்னோட கூட வருகிறது. அதனால கப்பல் கட்டிக்கோ, வேலைக்குள்ளே ஏறிக்கோ, தப்பிக்கோன்னு ஆண்டவர் சொல்றாரு. உண்மையிலே நம்பினா நம்ம என்ன பண்ணுவோம்? போறதுக்கு ரெடி ஆகுமா இல்லையா? ஆண்டவர் சொல்ல கட்டாயம் அவர் செய்வார். ஆகவே அவருக்கு கீழ்ப்படிந்து உடனே பேழை கட்ட ஆரம்பிச்சார் நோவா. நம்ம ஒரு பேழை கட்ட ஆரம்பிக்கணும் இல்லை? ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆண்டவர் வருவார மாட்டாரா? வருவார்னா அவர் வரும்போது அந்த பேழைக்குள்ளே ஏறுறதுக்கு ரெடியாக இருக்கிறோமா இல்லையா? ரெடியாக இல்லைன்னா என்ன அர்த்தம்? அவர் சொன்னதை நம்பலைன்னு அர்த்தம். அதான் உண்மை. ஐயா, இருட்டில் நடந்து கொண்டே இருக்கிறேன், எதிரில் ஒருத்தர் வராரு. சார், நீங்கள் இருட்டில் போகிறீங்க, நேராக இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் ஒரு படுபாதாளம் இருக்கிறது, விழுந்தால் செத்தே போவேன்னு சொல்கிறாருன்னு வைங்க. எனக்கு தெரியாதா? நான் போகிறேன், இதுவரை ஒழுங்காக தானே நடந்து வந்தேன் அப்படின்னு நான் நடந்து போனேன்னு வைங்க. அப்போ நான் விசுவாசியா அவிசுவாசியா? அவிசுவாசி. நான் நம்புகிறவனாக இருந்தால் அந்த நபர் சொன்னதை கேட்பேன். நான் நம்பாததினால் அதே பாதையிலே நடக்கிறேன். ஒரு முறை ஆலயத்துக்கு ஒழுங்காக வருகிற ஒருத்தர் பாஸ்டர்கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்டாராம். பாஸ்டர், பரலோகத்துக்கு போகிறது எப்படின்னு என்னைக்கும் நீங்கள் பிரசங்கம் பண்ணுறீங்க, ஒரு நாளாவது நரகத்துக்கு போகிறது எப்படின்னு பிரசங்கம் பண்ணுறீங்களா பாஸ்டர்? அப்போ பாஸ்டர் சொன்னாராம், அது பிரசங்கமே பண்ண வேண்டாம், நீ போகிற ரூட்டில் போனால் போதும், நேராக எங்கே போயிடலாம்? நரகத்துக்கு போயிடலாம். அதுதான் உண்மை. அதுதான் உண்மை. உலகத்தின் இயல்புக்கு வாராக எதிர்நீச்சல் போட்டு தேவனுக்கு பிரியமாக வாழ முயற்சிக்கின்ற ஒருவன் விசுவாசிப்பான், கப்பல் கட்டுவான். விசுவாசிக்கிறவன் என்ன செய்ய மாட்டான்? பதற மாட்டான். என்ன பதறுதல்? வருவாரா மாட்டாரா, ஒருவேளை வராமல் இருந்துருவாரோ, இப்படியெல்லாம் பதட்டம் வருமா? வராதில்ல. விசுவாசிக்கிறவன் பதற மாட்டான். ஒரு அழகான பாட்டு ஒன்று சேர்ந்து பாடலாமா? விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. கை கொண்டு வந்தீங்களா? தூங்கிட்டு இருக்கீங்களா முழிச்சிருக்கீங்களா? நல்லா முழிச்சு தானே இருக்கீங்க. கொஞ்சம் கை தட்டி பாடுங்க பார்க்கலாம். ரைட். விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். நோவா பேழை கட்டும் வேலையை ஆரம்பித்தார். நான் யோசித்து பார்த்தேன், பேழை இவ்வளோ பெரியதாக இருக்கிறது, இந்த பெரிய வேலையை செய்கிறதற்கு வேலைக்கு ஆள் வேணும், அதுக்கு ஏகப்பட்ட பணம் வேணும். ஆண்டவர் எங்கே இருந்தாவது பேங்கில் போட்டு விட்டாரா காசு நோவாவுக்கு? இந்தாப்பா, நான் உனக்கு பேங்கில் கொஞ்சம் கூகுள் பேல அனுப்பி விடுறேன், நீ அந்த காசை எடுத்து நீ கப்பல் கட்டுன்னு சொன்னாரா? காசு பணம் ஏதாவது கொடுத்தாரா? கொடுக்கல. நோவா அப்போ என்ன பண்ணியிருப்பார்? என்ன பண்ணியிருப்பார்? நீங்களே யோசித்து பாருங்க. ஐயா, அவரும் அவருடைய பிள்ளைகளும் ஏதோ அவரிடத்துல இந்த காசு, சொத்து, பத்து, மிருக ஜீவன்கள், அந்த காலத்தில் மிருக ஜீவன்கள் தான் ஒரு மனுஷனுடைய சொத்து. ஆகவே அவற்றெல்லாம் விற்று 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 அந்த பேழையை கட்டும் வேலையை ஆரம்பித்தார். ஏன் தெரியுமா? ஏன் அந்த வேலையை ஆரம்பித்தார்? ஏனென்றால் ஜீவன் தப்ப வேண்டும். ஜீவன் தப்பணும்னா காசு பணத்தை பார்க்கக்கூடாது. ஜீவன் தப்பணும்னா தன்னுடைய சொத்து பத்தை பார்க்கக்கூடாது. ஜீவன் தப்பணும் என்கிற ஒரே ஆசை உனக்குள்ளே இருந்தால் எதையுமே நீ கணக்கில் எடுக்க மாட்டாய். ஆகவே நோவா என்ன செய்தார்? பேழை செய்யும் வேலை ஒரு புறம் நடக்க மறுபுறம் மழைக்கு மரம் சேர்த்தார். பேழை செய்யும் வேலை ஒரு புறம் நடக்க மறுபுறம் பேழைக்கு மரம் சேர்த்தார்.
பேழை செய்யும் வேலை ஒருவரை நடக்குது, மறுபக்கம் பேழைக்கு மரத்தை சேர்க்கிறார், கொப்பேர் மரம். அதை கொண்டு வந்து கீழ் பூச வேண்டியது இருக்கிறது, எல்லாம் பீஸை கட் பண்ண வேண்டியது இருக்கிறது. இன்னொரு வேலை ஆண்டவர் சொல்லி இருந்தார், உலகத்தில் இருக்கிற எல்லா மிருக ஜீவன்களையும் ஜோடி ஜோடாக நீ சேர்த்து விடு என்று சொல்லி இருந்தார். ஏராளமான உயிரினங்களை சேர்க்கும் பணியை அவர் ஆரம்பித்தார். அந்த காலத்தில் 35,000 உயிரினங்கள் இருந்ததாக வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். ஆகவே அந்த வேலையும் ஆரம்பித்தார். பேழை செய்யும் வேலை ஒரு புறம் நடக்க, மறுபுறம் பேழைக்கு மரம் சேர்த்தார். பேழை செய்யும் வேலை ஒரு புறம் நடக்க, மறுபுறம் பேழைக்கு மரம் சேர்த்தார். ஜோடி ஜோடாக உயிரினம் சேர்த்தார், ஜோடு ஜோடாக உயிரினம் சேர்த்தார். உண்பதற்கு உணவும் சேர்த்தார். பேழை செய்யும் வேலை ஒரு புறம் நடக்க, மறுபுறம் பேழைக்கு மரம் சேர்த்தார். ஒரு பக்கம் பேழை செய்கிற வேலை நடக்குது, ஒரு புறம் ஜோடி ஜோடாக மிருக ஜீவன்களையும் பறவைகளையும் எல்லாவற்றையும் சேர்க்கிற வேலை நடக்குது. அந்த சேர்க்கிற பறவைகள் மிருக ஜீவன்கள் எல்லாம் கொண்டு வந்து ஒரு பெரிய இடத்துல அடைச்சி போட்டு அதுக்கு பாதுகாத்து அதுக்கு சாப்பாடு போடணும். மிகப்பெரிய வேலையை செய்து கொண்டிருந்தார். மிருக ஜீவன்கள் மட்டும் போதுமா? 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தின் 20ஆம் வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறார், ஜனங்களை 120 வருஷமா கூப்பிட்டாராம். நோவா, கர்த்தர் மழையை வருவிக்க போகிறார், உலகம் மழையினால் அழிய போகிறது, நீங்கள் பேழைக்குள்ளே ஏறுவதற்கு ஆயத்தமாகி கொள்ளுங்கள், அதுக்காகத்தான் இந்த பெரிய பேழையை கட்டுகிறேன் என்று சொல்லி ஜீவனை காத்திட மனிதரை அழைத்தார், பெருமழை வருமென எச்சரித்தார். ஜீவனை காத்திட மனிதரை அழைத்தார், பெருமழை வருமென எச்சரித்தார். ஜீவனை காப்பதற்காக மனிதர்களை அழைக்கிறார். எப்பா, ஒரு பெரிய மழை வரப்போகிறது, இந்த உலகம் தண்ணியினால் அழிய போகிறது, ஆகவே நீங்கள் எல்லாரும் இந்த பேழைக்குள்ளே ஏறி தப்புவதற்காக ஆயத்தமாகி கொள்ளுங்கள் என்று அழைத்தார். கேட்டவங்க என்ன சொல்லியிருப்பாங்க? மழையா? மழையா? அது என்ன? பெரும்பான்மையான மக்கள் நோவாவை நம்பவில்லை. நோவாவும் நோவாவின் குடும்பம் மாத்திரம் நோவாவை நம்புது. பெரும்பான்மை ஜனம் நோவாவை நம்பவில்லை. இவனுக்கு ஏதோ பைத்தியம் முடிச்சுட்டுப்பா, சம்பளம் கொடுக்குறான், வேலை செய்வோம். எல்லாரும் போய் வேலை செய்தாங்க. அந்த பக்கம் போய் நோவாவை கேலியும் செய்தார்கள். ஜீவனை காத்திட மனிதரை அழைத்தார், பெருமழை வருமென எச்சரித்தார். ஜீவனை காத்திட மனிதரை அழைத்தார், பெருமழை வருமென எச்சரித்தார். அவர்களோ அழைப்பினை ஏற்றுக்கொள்ளாமல், அவர்களோ அழைப்பினை ஏற்றுக்கொள்ளாமல் நோவாவை கேலி செய்தார். ஜீவனை காத்திட மனிதரை அழைத்தார், பெருமழை வருமென எச்சரித்தார். நோவாவை என்ன செய்தாங்களாம்? கேலி பண்ணாங்களாம். இப்போ நாங்கள் கூட இந்த சரித்திரத்தை சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திரும்பவும் வரப்போறாருன்னு சொல்லும்போது எத்தனை பேர் மனசுக்குள்ளே கேலியாக சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியலை. இதே சப்ஜெக்டை ஒரு தெருவிலே நின்று நான் சொல்வேன் என்றால் என்னை பார்த்து நக்கல் அடிப்பாங்க, என்னை பார்த்து கிண்டல் பேசுவார்கள். உலகம் அழியப்போதான், இயேசுவானவர் வரப்போறாராம், நெருப்பினால் இந்த உலகம் அழியப்போதான், இவனுக்கு தலைக்கு வெளி இல்லையான்னு கேட்பாங்களா இல்லையா? ஆலயத்துக்குள்ளே இருக்கிறீங்க, எதிர்த்து பேச முடியாது, அதனால் நீங்கள் அமைதியாக உட்காந்துருக்கீங்க. பலர் தங்களுடைய மனதில் எதை ஏற்றுக்கொள்ளவில்லை, அன்னைக்கும் ஏற்றுக்கிடலை, இன்னைக்கு கேட்க மாட்டாங்க. காலங்கள் கடந்து கொண்டே போகிறது. 120 வருஷம் பேழை கட்டுற வேலை நடந்தது. 120 வருஷம் பிரசங்கமும் நடந்தது. பேழை கட்டு வேலை ஒரு பக்கம், மற்ற பக்கம் போய் பிரசங்கம் பண்ணுவார். 120 வருஷமாக பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருந்தால் மக்கள் என்ன நினைப்பார்கள்? ஏய், நான் சின்ன பயலாக இருக்கும்போதே இவர் இதே பிரசங்கத்தை தான் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ இவருக்கு வயசு 120 ஆச்சு, எனக்கு 120 வயசாச்சு, இன்னும் ஆண்டவர் வரல, என்னைக்கு வருவார்? அன்னைக்கு அதை கேட்டாங்க, இன்றைக்கும் அதைத்தான் கேட்பார்கள்.
நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போதே சில பிரசங்கமார் வந்து பிரசங்கம் பண்ணாங்க சார். ஆனால் இப்போ நிறைய பிரசங்கமார் இந்த 2ஆம் வருகை பற்றி பேசுறது கிடையாது. ஏன் தெரியுமா? அது போனி ஆகாது. அதனால எந்த வருமானமும் வராது. இருக்கிற மக்களும் ஓடிடுவாங்களே ஒழிய யாரும் என்னை தேடி வரமாட்டார்கள். ஆகவே மக்களுக்கு பிரியமான செய்திகளை சொல்லலாம் என்று சொல்லி மக்களை பாலிஷ் பண்றாங்க. எச்சரிக்கையா இருங்க. கடைசி காலத்துக்கு அடையாளத்துக்கு ஒரு முக்கியமான அடையாளம் என்ன தெரியுமா? கள்ள தீர்க்கதரிசிகள். கள்ள தீர்க்கதரிசிகள் வந்து உங்களை ஏமாத்தாம எச்சரிக்கையா இருங்கன்னு ஆண்டவர் சொன்னார். இயேசு கிறிஸ்து கடைசி கால அடையாளங்களில் முதல்ல அவர் சொன்னது அதைத்தான். நோவாவை எவருமே நம்பவில்லை. 120 ஆண்டுகள் முடியும் போது ஒரு நாள் ஆண்டவர் நோவாவை பார்த்து சொன்னார், மிருக ஜீவன்கள் எல்லாம் பேழைக்குள்ளே ஏற்று. ஒரு பெரிய படிக்கட்டு செய்திருந்தார் பேழையிலே ஏறி போகிறதற்கு. அந்த படிக்கட்டிலே மிருக ஜீவன்களை ஜோடி ஜோடாக ஏற்ற ஆரம்பித்தார். அந்த காலகட்டத்திலே தான் நோவாவின் தாத்தாவாகிய மெத்தூசலா தமது 969ஆம் ஆண்டிலே வயதிலே மரணம் அடைந்தார். மெத்தூசலான்னு அந்த பெயருக்கு என்ன அர்த்தம்? நான் சொன்னேன், நீங்கள் ஞாபகத்தில் வச்சிருக்கீங்களா, மறந்தீங்களா? இவன் சாகும்போது அது நடக்கும். ஆமாம், உலகத்திலே அதிக காலம் வாழ்ந்தவர் யார் தெரியுமா? யாரு? இந்த மெத்தூசலா தான். ஏன் ஆண்டவர் அந்த மனிதனை அதிக காலம் வாழ வைத்தார் தெரியுமா? தம்முடைய எச்சரிப்புக்கு மக்கள் அடிபணிய வேண்டும் என்பதற்காக தம்முடைய கிருபையின் கயிற்றை அவர் நீளமா விட்டார், இன்னைக்கு விடுற மாதிரி. ஆகவேதான் தேவன் நீடிய பொறுமை உள்ளவராக இருந்தார். 969 ஆண்டுகள் மக்களுடைய மனம் திரும்புதலுக்காக காத்திருந்தார். நடந்தது என்ன? 7 நாட்களாக பேழைக்கு உள்ளே மிருகங்கள் பறவைகள் உணவினையும். 7 நாட்களாக பேழைக்கு உள்ளே மிருகங்கள் பறவைகள் உணவினையும் சேர்த்து விட்டு நோவா காத்து கொண்டிருந்தார். சேர்த்து விட்டு நோவா காத்து கொண்டிருந்தார். எவருமே வரவில்லை. 7 நாட்களாக பேழைக்கு உள்ளே மிருகங்கள் பறவைகள் உணவினையும். 7 நாட்களாக பேழைக்குள்ளே மிருகங்கள் பறவைகள் உணவு. அதாவது இந்த தண்ணீர் வத்தி போகிற வரைக்கும் உணவு வேண்டுமே எல்லாருக்கும். மிருகங்களுக்கு வேணும், மனுஷர்களுக்கு வேணும். ஆகவே அதையும் கூட ஆண்டவர் சேர்க்க சொன்னார். எல்லாவற்றையும் சேர்த்து உள்ளே பாதுகாத்தார். ஆடு, மாடு, குருவி, பறவை, பூனை, புலி, பாச்சா, பல்லி, அடா நீர்வாழ் ஜந்துக்கள் தவிர யானை, சிங்கம், கரடி, புலி, ஒட்டகச்சிவிங்கி, ஒட்டகம், என்னெல்லாம் மிருக ஜீவன்கள் உண்டோ எல்லாத்தையும் உள்ள ஏத்தினாரு. ஏத்திட்டு வெளியே வந்து எட்டி பார்க்கிறாரு, ஒருத்தனும் வரல. எத்தனை பேர் உள்ள இருக்கிறாங்க? 8 பேர். நோவா, நோவாவின் மனைவி, நோவாவின் 3 ஆண் மக்கள், அவருடைய மனைவிகள், 8 பேர். நான் நினைக்கிறேன் இந்த 8 பேரும் கூட நோவா ஆண்டவரிடத்தில் நம்பிக்கை இருந்தார். நோவாவின் மனைவி புருஷன் சொன்னா கீழ்ப்படுகிற அம்மா, அந்த அம்மாவும் நம்பிக்கை இருந்தாங்க. இந்த பிள்ளைங்களுக்கு கூட ஒரு சந்தேகம் வந்திருக்குல்ல, அப்பா எல்லாரும் கேலி பேசுறாங்கப்பா, எல்லாரும் நக்கல் அடிக்கிறாங்கப்பா, உங்க அப்பனுக்கு அறிவில்லையா? இத்தனை பெரிய செலவழிச்சு இந்த பெரிய போட்டை கெட்டுறானே, எங்கப்பா உலகம் அழிய போகுது? உனக்கு இருந்த சொத்து பத்தெல்லாம் உங்க அப்பன் தொலைச்சிட்டானடா என்று சொல்லுகிறார்கள். என்று சொல்லும்போது இந்த அப்பா தன் பிள்ளைகளிடத்தில் என்ன சொல்லியிருப்பார்? மகனே, கர்த்தர் சொன்னால் அதை செய்வார், கர்த்தர் சொன்னால் அதை செய்வார் என்று தன்னுடைய பிள்ளைகளை விசுவாசத்திலே ஊன்ற கட்டி இருந்தார். ஆகவே இந்த பிள்ளைகள் அப்பனை நம்பினார்கள். எல்லாரும் பார்த்துட்டே இருக்கிறாங்க, எவருமே வரவில்லை. 8 பேர் மட்டுமே நோவாவின் குடும்பம், மற்றவர் தூரத்தில் பார்த்து நின்றார். 8 பேர் மட்டுமே நோவாவின் குடும்பம், மற்றவர் தூரத்தில் பார்த்து நின்றார். நோவாவுக்கு 600 வயதாகும் போது 2ஆம் மாதம் 17ஆம் தேதியிலே, அதாவது நவம்பர் மாதம் 2ஆம் தேதி, நவம்பர் மாதம் 2ஆம் தேதி நம்ம என்ன நாளாக கொண்டாடுவோம்? ஆல் சோல்ஸ் டே. ஆல் சோல்ஸ் டே அது இதிலிருந்து வந்தது தான்.
நவம்பர் மாதம் 2ஆம் தேதி என்ன நடந்தது? 8 பேர் மட்டுமே நோவாவின் குடும்பம், மற்றவர் தூரத்தில் பார்த்து நின்றார். 8 பேர் மட்டுமே நோவாவின் குடும்பம், மற்றவர் தூரத்தில் பார்த்து நின்றார். பேழையின் கதவை கர்த்தர் அடைத்தார். பேழையின் கதவை கர்த்தர் அடைத்தார். பெருமழை தொடங்கியது. 8 பேர் மட்டுமே நோவாவின் குடும்பம், மற்றவர் தூரத்தில் பார்த்து நின்றார். 8 பேர் மட்டும் நோவாவின் குடும்பம், மற்றவர் தூரத்திலே பார்த்து கொண்டே நிற்கிறார்கள். மழை துள்ளி விழ ஆரம்பித்தது. நோவாவின் கதவை கர்த்தர் அடைத்து விட்டார். அவர் அடைச்சிட்டார்னா எவரும் திறக்க முடியாது. நோவாவின் பேழையின் கதவை கர்த்தர் அடைத்தார். மழை சொட்டு சொட்டுன்னு விழ ஆரம்பிச்சது. புதிதாக மழை துளிகள் வானத்திலிருந்து விழுகின்றனவே என்று சொல்லி கைகளிலும் கால்களிலும் முகத்திலையும் விழுற மழை துளிகளை மக்கள் ஆச்சரியத்தோடு பார்த்தார்கள், மகிழ்ச்சியோடு பார்த்தார்கள். ஆடா, இது ரொம்ப புதுசாக இருக்குதே அப்படின்னு பார்த்தாங்க. புதுசாக இருந்தது என்ன ஆச்சு? வானத்தின் மதகுகள் எல்லாம் திறவுண்டன, ஊற்றுக்கண்கள் எல்லாம் திறவுண்டன. கீழே இருந்து தண்ணி, மேலே இருந்து தண்ணி கொட்டோன்னு கொட்ட ஆரம்பிச்சது. ஆச்சரியத்தோடு பார்த்து கொண்டிருந்தவர்கள் அதிர்ச்சியோடு தங்கள் இல்லங்களுக்குள்ளே அடைந்து கொண்டார்கள். ஆடா, தண்ணி மேலே மேலே ஏறி வருது. திண்ணையில் நின்று பார்த்தா பேஸ்மெண்ட் மட்டும் வந்துடுது, கதவு மட்டும் வந்துடுது, உள்ளே வந்து ஏற ஆரம்பிச்சுட்டு உடனே என்ன பண்ணுவாங்க? அந்த காலத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் அடைந்த நாட்கள் அது. வருஷம் இன்னிலிருந்து 4000 வருஷத்துக்கு மேலே ஆகுது. ஆனால் ஒவ்வொருத்தரும் 500, 600, 700 வருஷம் வாழ்ந்ததுனால மக்கள் மிகப்பெரிய முன்னேற்றத்தை கண்டிருந்தார்கள். அவர்கள் பிரமாண்டமான வீடுகளை கட்டி இருந்திருக்கலாம். அந்த வீடுகளுக்குள்ளே தண்ணி ஏற ஆரம்பித்த உடனே எல்லாரும் முதல் மாடிக்கு ஏறினாங்க, அங்கேயும் தண்ணி பெருகிச்சு. அடுத்த மாடிக்கு ஏறினாங்க, அங்கேயும் தண்ணி பெருகிச்சுது. இப்பொழுதுதான் பட்டக்கு நாட்டிக்க ஆரம்பிச்சு, நோவா சொன்னது உண்மைதான், அவர் சொன்னதை நம்ம கேட்டிருக்க வேண்டியது, சிக்கலாகதே விஷயம், அவர் சொன்னது மாதிரி நடக்கிறதே என்று அன்றைக்கு நினைத்தார்கள். ஆனால் இனி கதவை திறக்க முடியுமா? இனி கதவை திறக்க முடியுமா? தேவன் தாமே கதவுகளை இறுக மூடினார். மேகங்கள் திரண்டு வானம் இருண்டு வந்தது. தேவன் தாமே கதவுகளை இறுக மூடினார். மேகங்கள் திரண்டு வானம் இருண்டு வந்தது. நியாய தீர்ப்பினால அந்த நாள் மகா பெரிய நாள், இந்த பூவில் உள்ளோர் அனைவரும் நடுங்கும் நாள். அந்த நாள் மகா பெரிய நாள், இந்த பூவில் உள்ளோர் அனைவரும் நடுங்கும் நாள். நியாய தீர்ப்பின் நாள் மிக பயங்கரமான நாள் என்பானவர்களே. உங்களை பயமுறுத்துவதற்காக நான் சொல்லவில்லை. நான் நம்புகிறேன் நியாய தீர்ப்பின் நாள் மிக பயங்கரமான ஒரு நாள். தேவன் கதவை அடைத்தார் என்றால் அந்த கதவை எவரும் திறக்க முடியாது. 10 கன்னிகைகள் ஊமை தெரியும் அல்லவா? 10 கன்னிகைகளும் மணவாளனுடைய வருகைக்காக காத்து கொண்டிருந்தவர்கள் தான். எல்லாரும் கோயிலுக்கு வந்தவங்க தான். 10 கன்னிகைகளும் தீவட்டியை வைத்திருந்தவர்கள் தான். 10 கன்னிகைகள் கையிலும் பைபிள் இருந்தது. எப்பொழுது வருவார் மணவாளன் என்று 10 பேரும் காத்திருந்தாங்க. மணவாளன் வர தாமதமான போது எத்தனை பேர் தூங்கினாங்க? எத்தனை பேர் முழிச்சிருந்தாங்க? 10 பேரும் தூங்கிட்டாங்க இல்லையா? 10 பேரும் தூங்கிட்டாங்க. ஆனால் நடந்தது என்ன? இதுவும் மணவாளன் வந்து விட்டார்னு சொல்லும்போது 5 பேர் ஆயத்தமாக இல்லை, 5 பேர் ஆயத்தமாக இருந்தாங்க. ஆயத்தமாக இருந்தவர் மணவாளனோடு உள்ளே பிரவேசித்து விட்டார்கள். ஆயத்தம் இல்லாதவர்கள் ஆயத்தை தேடி ஓடினாங்க. அதுக்கு பிறகு ஆயத்தமெல்லாம் பண்ண முடியாது. இட் இஸ் டூ லேட். இது காலம் முடிந்து போய்விட்டது. பிறகு வந்து கதவை இடிச்சா உள்ளே இருந்து மணவாளன் ஒரு பதில் சொன்னார். என்ன சொன்னார்? உங்களை நான் முழிச்சுதான் இருக்கீங்களா? இப்படி உங்களை நான் அறியேன்
ஆண்டவரே, நாங்கள் உங்களுக்காக காத்திருந்தோம் ஆண்டவரே, ஒழுங்காக கோயிலுக்கெல்லாம் வந்தோம் ஆண்டவரே, பைபிள்லாம் வாசித்தோம் ஆண்டவரே, சண்டே ஸ்கூல் போட்டியில் எவ்வளோ பரிசு வாங்கணும்னு தெரியுமா ஆண்டவரே, ஷீல்டெல்லாம் வாங்கினோம் ஆண்டவரே, ஓவரால் டயசிஸில் நாங்கள் பெரிய பார்ட்டிகளாக ஆண்டவரே, எத்தனை பெரிய பதவியெல்லாம் நாங்கள் டயசிஸில் வகித்தோம் தெரியுமா ஆண்டவரே, உங்களுக்காக எவ்வளோ காணிக்க கொடுத்தோம் தெரியுமா ஆண்டவரே. ஆண்டவர் என்ன சொல்லுவார்? எங்களை மாதிரி ஊழியக்காரங்க வந்து சொல்லுவாங்க, நாங்கள் உங்களுடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உம்முடைய நாமத்தினாலே அற்புதங்களை செய்தோம் அல்லவா, உம்முடைய நாமத்தினாலே டான்ஸ் ஆடினோம் அல்லவா, உம்முடைய நாமத்தினாலே லைட் போட்டு வெளிச்சம் காட்டினோம் அல்லவா. ஆண்டவர் என்ன சொல்றாரு? உங்களை நான் அறியேன். ஏன் சொல்றாரு தெரியுமா? ஒரு வரி கூட சேர்த்துக்கலாமே, கதாபிரசங்கம் பண்ணினேன் அல்லவா. ஆண்டவர் என்ன சொல்வாரு? உங்களை நான் அறியேன், உன் செயல்கள் எல்லாம் எனக்கு தெரியும்ப்பா, ஆனால் உன்னுடைய வாழ்க்கை என்ன என்பது எனக்கு ஏற்றதல்ல. நீ எப்படி இருந்த அதான் கேள்வி, உன் செயல் என்ன என்பதல்ல கேள்வி. நான் நிறைய காணிக்க கொடுத்தேன் ஆண்டவரே, நீ எப்படி இருந்த? வாட் ஆர் யூ? அதான் கேள்வி. அன்பானவர்களே, இரக்கமற்ற ஒரு கதவடைப்பு. எல்லோரும் வழியில் போய் முட்டி 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 அழுதாலும் அந்த கதவு திறக்கவில்லை. 40 நாள் ராப்பகலாய் மாபெரும் மழை, ஊற்று நீரும் பிரளயமாய் புரண்டு வந்தது. 40 நாள் ராப்பகலாய் மாபெரும் மழை, ஊற்று நீரும் பிரளயமாய் புரண்டு வந்தது. நியாய தீர்ப்பினாலான அந்த நாள் மகா பெரிய நாள், இந்த பூவில் உள்ளோர் அனைவரும் நடுங்கும் நாள். அந்த நாள் மகா பெரிய நாள், இந்த பூவில் உள்ளோர் அனைவரும் நடுங்கும் நாள். மழையை கண்டு அதிசயித்த மனிதர் அனைவரும் வெள்ளப்பெருக்கு வீட்டினுள்ளும் பார்த்து பதறின. மழையை கண்டு அதிசயித்த மனிதர் அனைவரும் வெள்ளப்பெருக்கு வீட்டினுள்ளும் பார்த்து பதறின. நியாய தீர்ப்பினாலான அந்த நாள் மகா பெரிய நாள், இந்த பூவில் உள்ளோர் அனைவரும் நடுங்கும் நாள். அந்த நாள் மகா பெரிய நாள், இந்த பூவில் உள்ளோர் அனைவரும் நடுங்கும் நாள். உயிர் விளைக்க ஓடி சென்று மலையில் ஏறினர், வெள்ளம் அங்கும் ஏறி வந்து மூழ்கடித்தது. உயிர் பிழைக்க ஓடி சென்று மலையில் ஏறின, வெள்ளம் அங்கும் ஏறி வந்து மூழ்கடித்தது. நியாய தீர்ப்பினாலான அந்த நாள் மகா பெரிய நாள், இந்த பூவில் உள்ளோர் அனைவரும் நடுங்கும் நாள். அந்த நாள் மகா பெரிய நாள், இந்த பூவில் உள்ளோர் அனைவரும் நடுங்கும் நாள். 8 பேர் தவிர மற்றவர்களை ஏமாற்றிய ஒரு பெரிய சதி, பெரிய சத்துரு என்ன தெரியுமா? பெரும்பான்மை மனோபாவம். பெரும்பான்மை மனோபாவம். இன்றைக்கும் நம்மை சதிக்கின்ற சத்துரு பெரும்பான்மை மனோபாவம் தான். அது என்னன்னு கேட்குறீங்களா? சொல்லி தரேன். இவங்க என்ன நினைச்சாங்க தெரியுமா? எல்லாரும் 8 பேர் தானே உள்ளே போகிறாங்க, நாங்கள் 8 லட்சம் பேர் வெளியே இருக்கிறோம்ல. எங்கள் அப்பையும் கூட உண்டு, அம்மா கூட உண்டு, மச்சான் கூட உண்டு, மருமகன் கூட உண்டு, யார் கூட இருந்தாலுமே நியாய தீர்ப்பை தனியாகத்தான் சார் சந்திக்கணும். நியாய தீர்ப்பை தனியாகத்தான் சந்திக்க வேண்டும். பெரும்பான்மை பலம் தப்புவிக்காது. பெரும்பான்மை பலம் உலகத்தில் ஜெயிக்கலாம், நித்தியத்துக்கு அது உதவாது. உலகத்தில் பெரும்பான்மை தான் ஜெயம் இல்லையா? டீக்கனார் தேர்தல் வந்தால் யார் ஜெயிப்பா? நிறைய பேர் யாருக்கு ஓட்டு போடுறாங்களோ அவங்க ஜெயிப்பாங்க. சட்டமன்றத்தில் தேர்தல் வந்தால், இல்லை எம்பி தேர்தல் வந்தால், இல்லை ஒரு சீஃப் மினிஸ்டர் தேர்தல் வந்தால் யார் ஜெயிப்பா? யாருக்கு கூடுதல் ஓட்டு கிடைக்குதோ அவங்க ஜெயிப்பாங்க. பெரும்பான்மை பலம். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தது கூட பெரும்பான்மை பலம்தான். லூக்கா நற்செய்தி நூல் 23ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? அவர்கள் இட்ட சத்தம் மேற்கொண்டது. ஐயா, நீங்கள் ஜெயிக்கணும்னா 2 வழிதான்.
கூட்டமாக போகணும், நல்லா சத்தம் போடணும், ஜெயிச்சிடலாம். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைவதில் கூட கூட்டமாக போனாங்க, நல்லா சத்தம் போட்டாங்க, ஜெயிச்சிட்டாங்க. என்ன ஜெயம்? உலகத்திலே மிகப்பெரிய பாவத்தை செய்தார்கள். ஒரு மனிதன், மனுமக்கள் இந்த உலகத்திலே செய்த மிகப்பெரிய பாவம் எது? சொல்லுங்க பார்க்கலாம். எது? கடவுளை சிலுவையில் அறைந்தது. அது பெரும்பான்மை செய்த பாவம். ஆகவே பெரும்பான்மையினால நான் ஜெயிச்சிட்டேன்னு யாரும் சந்தோஷப்படுறதுக்கு இடமில்லை. நான் தோத்தேன் என்று எவனும் வருத்தப்படுவதற்கும் இடமில்லை. அங்கே யார் ஜெயிக்கிறான்னு பார்க்கணும். இயேசு கிறிஸ்து தாமே சொன்னார், ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமாக இருக்கிறது. அங்கே நிறைய பேர் போவாங்களா, கொஞ்சம் பேர் போவாங்களா? அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் சிலர். அழிவுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது, அதன் வழியாய் போகிறவர்கள் அநேகர். இது உண்மை அன்பானவர்களே. மத்தேயு நற்செய்தி நூல் 7ஆம் அதிகாரம் 13, 14 ஆகிய வசனங்களில் ஆண்டவர் சொல்கிறார், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் சிலர். எந்த கூட்டத்தில் நீங்கள் இருக்க விரும்புகிறீங்க? நான் இருக்கிற விரும்புகிறேன் என்பதை நீங்களும் நானும் தான் தீர்மானிக்க வேண்டும். எந்த வழியாக போக விரும்புகிறீங்க? எந்த வழியாக போகணும்? கேட்டுக்கு போகிற வாசல் விரிவாக இருக்கும், ரொம்ப ஜாலியாக போகலாம், நிறைய பேர் வருவாங்க, யாரும் உங்களை தடுக்க மாட்டாங்க. எப்போ அந்த தப்பு பண்ண இந்த தப்பு பண்ணன்னு கேட்க மாட்டாங்க. நீங்கள் மனசும் மாம்சமும் விரும்பினபடி போகலாம். ஏனென்றால் பெரும்பான்மை அந்த வழியாகத்தான் செல்லும். ஆனால் இந்த இடுக்கமான வாசல் ஒன்று இருக்கிறதல்வா, அது கொஞ்சம் துன்பங்கள் நிறைந்தது அன்பார்களே. இயேசு கிறிஸ்து தாமே சொன்னார். லூக்கா நற்செய்தி நூல் 9ஆம் அதிகாரத்தின் 23ஆம் வசனம் நினைக்கிறேன். என்ன வசனம் அது? ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்ற கடவன். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இயேசுவின் பின்னே போக துணிகிறீர்களா? ஒரு அழகான பழைய பாட்டு ஒன்று சேர்ந்து பாடலாமா? இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். நோவாவின் பேழை மெதுவாக தண்ணியில் உயர்ந்துகிட்டே போகுது. மக்கள் வீட்டு மாடிகளில் ஏறினார்கள். மழை பெய்யாததுனால யாருக்குமே நீச்சல் தெரியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை கிடைச்ச மரக்கட்டை அது இதெல்லாம் பிடிச்சி ஏறி எப்படியாவது மலைகளிலே போய் ஏறினார்கள். வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், உயர்ந்த மலையின் உச்சிக்கு மேலே 15 முழ உயரத்துக்கு தண்ணீர் பெருகியதான். எல்லாரும் நீச்சல், ஒருவேளை பேழைக்கு பக்கத்தில் போக முடிந்தவர்கள் எல்லாம் பேழையை போய் இடின்னு இடிக்கிறாங்க. மூச்சு திணறி அநேகர் மரிக்கிறார்கள். மூச்சு திணறி கதறி மக்கள் மரிக்கும் காட்சியும், மரித்த மனித உடல்கள் எல்லாம் மிதக்கும் காட்சியும். மூச்சு திணறி கதறி மக்கள் மரிக்கும் காட்சியும், மரித்த மனித உடல்கள் எல்லாம் மிதக்கும் காட்சியும். நியாய தீர்ப்பின் நாளான அந்த நாள் மகா பெரிய நாள், இந்த பூவில் உள்ளோர் அனைவரும் நடுங்கும் நாள். அந்த நாள் மகா பெரிய நாள், இந்த பூவில் உள்ளோர் அனைவரும் நடுங்கும் நாள். இது பேழைக்கு வெளியே. பேழைக்கு உள்ளே என்ன நடந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. பேழைக்குள்ளே 8 பேரும் ஏறிட்டாங்க.
நோவாவுக்கு அசைக்க முடியாத விசுவாசம். கடவுள் சொன்னது மாதிரி மழை கட்டாயம் என்ன செய்யும்? பெய்யும். ஆனால் அது பிள்ளைங்களுக்கு ஒருவேளை ஒரு சின்ன சலனை இருந்திருக்கலாமோ என்று நான் நினைக்கிறேன். ஒருவேளை மழை மாத்திரம் பெய்யாமல் இருந்தா, போட்டு மாத்திரம் மிதக்காமல் இருந்தா, திரும்ப எந்த முகத்தை வச்சு கீழே இறங்கி மக்களை பார்க்கறது? அப்படி ஒரு சந்தேகம் வந்திருக்குமா இல்லையா? வந்திருக்காதுன்னு சொல்கிறீங்களா? இல்லாமலே இருக்கலாம், இருக்கவும் செய்யலாம் இல்லையா? மழை பெய்து பெருக ஆரம்பித்த உடனே ஒரு போட்டு தண்ணியில் மிதக்கணுமானா அதுக்கு 3/2 பங்கு தண்ணிக்குள்ளே இருக்கணுமா, அப்போ தான் அது மிதக்கும். எவ்வளோ பெரிய வெயிட் உள்ள போட்டு! இந்த மாதிரி ஒரு கப்பல் கிபி 1800கள் தான் கட்டப்பட்டது. ஆண்டவர் அன்னைக்கு கொடுத்த டிசைன் படி ஆண்டவர் நோவாவை அதை கட்டினார். தண்ணி மேலே பெருகி வர ஆரம்பித்த உடனே பேழை என்ன செய்யுது? அப்படி ஜென்ல மேலே தூக்க ஆரம்பிச்சது. அப்பப்பா, உள்ள இருந்தவர்களெல்லாம் மயிர் குச்செறிஞ்சிருக்கும். நீரில் மீதந்த பேழை மெதுவாய் மாசைந்து உயர, நீரில் மீதந்த பேழை மெதுவா அசைந்து உயர, திகிலும் மகிழ்வும் கலந்து உறைந்தார் நோவா குடும்பம். திகிலும் மகிழ்வும் கலந்து உணர்ந்தார் நோவா குடும்பம். தேவனே 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 பெரியவர், தேவனே 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 பெரியவர். யானை சிங்கம் புலியும் ஆடு மாடு பூனை, யானை சிங்கம் புலியும் ஆடு மாடு பறவை, எல்லா உயிரும் பேழை உள்ளே அடங்கியிருந்தார். உள்ளே இருந்தபோது அவர்கள் எல்லாம் என்ன செய்திருப்பார்கள் என்று யோசித்து பாருங்கள். தேவனை புகழ்ந்திருப்பார்கள், தேவனுடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்தி இருப்பார்கள். அவர் சொல் தவறாத தெய்வம் என்று சொல்லி அவருடைய சொல்லுக்கு தாங்கள் கீழ்ப்படிந்ததற்காக மனம் மகிழ்ந்திருப்பார்கள். இதுதான் நித்தியத்திலே நடக்கும். அன்பானவர்களே, நாம் வேதத்திலே வாசிக்கிறோம், பரலோகத்தில் புசிப்பும் இல்லை, குடிப்பும் இல்லை, அடுப்பும் இல்லை, நெருப்பும் இல்லை, உணவும் இல்லை. பின்ன என்ன பண்ணுறது சார்? என்ன பண்ணுறது? ஒன்றே நாம் செய்யலாம், ஆண்டவரை துதித்து கொண்டே இருக்கலாம். நான் ஆண்டவர் சொன்னதை நம்பினேன், ஏற்றுக்கொண்டேன். ஆண்டவர் தம்முடைய சொந்த இரத்தத்தினால் என்னை கழுவி சுத்திகரித்து அவருடைய சொந்த பிள்ளையாக மாற்றினார், அவருடைய பேழைக்குள்ளே என்னை ஏற்றினார், இப்பொழுது நான் மகிழ்ச்சியோடு இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரை துதித்து கொண்டே இருந்திருப்பார்கள். எத்தனை நாள் மழை பெய்தா? 4-10 நாட்கள் மழையால் எழுந்த பேழை. 4-10 நாட்கள் மழையால் எழுந்த பேழை, மேலும் மேலும் உயர்ந்து எங்கோ தவழ்ந்து போகிறது. மேலும் மேலும் உயர்ந்து எங்கோ தவழ்ந்து போகிறது. தேவனே 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 பெரியவர், தேவனே 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 பெரியவர். 40 நாட்கள் மழை பெய்தது. 371 நாட்கள் பூமியிலே மழை பெருகி நின்றது.
மெதுவாய் அசைந்து 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 இந்த பேழை எங்கேயோ போகிறது. எங்கே போகுதுன்னு உள்ளே இருக்கிறவங்களுக்கு தெரியுமா? தெரியாதுல்ல. ஆனால் எங்கே போனாலும் ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றி எங்களை காப்பாற்றினது போல இந்த பேழையும் சரியான இடத்துல ஆண்டவர் என்ன செய்வார்? இறக்குவார். சரியான இடம் எது? நம்ம ஆரம்பத்தில் ஒரு வசனம் படித்தோம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் என்னிடத்திலும் என் பிதாவின் வீட்டில் அநேக வாழும் இடங்கள் உண்டு. அப்படி இல்லாமல் இருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ணின பின்பு நான் உங்களை போட்டில் கொண்டு போய் அந்த இடத்துல இறக்குவேன். அல்லேலூயா. அது எந்த இடம் தெரியுமா? இருக்காது? தெரியாதுல்ல. தெரியாமல் இருந்தாலும் அவர் கொண்டு விடுவார மாட்டாரா? விடுவார்ல. நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமா? ஆண்டவர் சொன்னார், ஒரு இடத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன்னார். பூமி மனிதன் வாழ்வதற்காக ஆயத்தம் பண்ணின ஒரு இடம் இல்லையா? சூரிய குடும்பத்தில் பூமியை தவிர மற்ற எந்த கோளையும் மனிதர்கள் இல்லை. ஏனென்றால் மனிதன் வாழும்படியாக சூழ்நிலை அந்த இடத்துல இல்லை. ஆகவே இந்த சூரிய குடும்பத்திலே ஆண்டவர் ஒரு பூமியை படைத்திருக்கிறார் மனிதன் வாழ்வதற்காக. ஒருவேளை இது மாதிரி ஏகப்பட்ட சூரியன்கள் இருக்கிறது அண்ட வெளியில், இதில் ஏதாவது ஒரு சூரிய குடும்பத்தில் ஏதாவது பூமியை மாதிரி ஒன்று ஆண்டவர் உருவாக்கியிருப்பாரா மாட்டாரா? ஒரு இடத்த ரெடி பண்ண போகிறேன்னு சொன்னார்ல. ஆமன்பானவர்களே, அந்த இடத்துக்கு ஆண்டவர் நம்மை அழைத்து கொண்டு போகிறார். அவர் சொன்னால் அதை செய்வார். அவர் சொன்னதை செய்பவர், வாக்கு மாறாதவர். நோவாவின் பேழை அரராத் மலையிலே போய் தங்கினது. இப்போ சிலருக்கு ஒரு கேள்வி உண்டு, ஐயா இதெல்லாம் உண்மையாக இருக்குமா? இந்த கதை, நோவாவின் பேழை கதையெல்லாம் உண்மையாக இருக்குமா? இதுக்கு ஏதாவது சான்று இருக்கிறதா? விஞ்ஞான ரீதியான நிரூபணங்கள் இதற்கு இருக்கிறதா? சத்திய வேதத்தை நான் முழுமையாக நம்புகிறேன். விஞ்ஞான ரீதியான நிரூபணங்கள் இல்லாட்டாலும் நான் நம்புவேன். ஆனால் இந்த சம்பவத்துக்கு விஞ்ஞான ரீதியான நிரூபணங்கள் இருக்கின்றன. ஒன்று, உலகத்தில் 46 நாடுகளில் உலகம் நீரினால் அழிந்த கதைகள் இருக்கின்றன. 2, உலகத்தில் இருக்கிற உயரமான மலைகளின் உச்சிகளிலே நீர்வாழ் உயிரினங்களின் படிமங்கள் இருக்கின்றன. அதாவது எலும்புக்கூடுகள் இருக்கின்றன. மலை உச்சிக்கு எப்படி சார் மீன் போச்சு? கடலில் வாழ்கிற மீன் மலை உச்சிக்கு எப்படி போச்சு? எவரெஸ்ட் சிகரத்திலையும் இருக்குது. எப்படி போச்சு? வெள்ளப்பெருக்கிலே மீன்கள் எல்லாம் மிதந்து மேலே ஏறின பொழுது பிறகு வெள்ளம் வடிய வடிய அவைகள் அந்த மலையின் மேல் தங்கிவிட்டன. அப்படித்தான் அந்த படிமங்கள் உருவாயின. நம்பர் 2, மூன்றாவதாக, பெட்ரோல் எங்கேருந்து கிடைக்குது தெரியுமா? பெட்ரோல் எங்கேருந்து கிடைக்குது? தாவரங்கள் மக்கி போய் தான் பெட்ரோல் உருவாகுது. அரபு நாடுகள் எல்லாம் மணற்பாங்கான பகுதிகளில் மண்ணுக்கு அடியிலிருந்து எப்படி பெட்ரோல் கிடைக்குதுன்னா, அங்கே தாவரங்கள் மக்கி போய் அதிலிருந்து பெட்ரோல் கிடைக்குது. தாவரம் எப்படி மண்ணுக்குள்ளே போச்சு? எப்படி மண்ணுக்குள்ளே போச்சு? பெருமழை வந்தது, பெருவெள்ளம் வந்தது, உலகம் தண்ணீரினால் சூழ்ந்தது, பெரும் பெரும் காடுகள் எல்லாம் மண்ணால் நிரப்பப்பட்டன. அங்கே தோண்டி பார்த்தா அங்கே இருந்து பெட்ரோல் வருது. தாவரத்தினுடைய ப்ராடக்ட் தான் பெட்ரோல். இது அடுத்த உதாரணம். அன்பானவர்களே, ஒருவேளை இப்படியெல்லாம் இல்லாமல் இருந்தாலும் நான் நம்புவேன். கிபி 1840 ஆண்டு வரை இந்த நோவாவின் பேழை மலையின் மேல் இருந்ததை அநேகர் பார்த்திருக்கிறார்கள். 1840 ஆண்டிலே ஒரு பெரிய பூகம்பம் ஏற்பட்ட பொழுது இடிபாடுகளுக்கு இடையிலே இந்த பேழை சிக்கி போய் மறைந்து விட்டது. ஆகவே இது உண்மையாக நடந்த சம்பவம். இந்த உண்மையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நோவாவின் காலத்தில் ஏராளமான மக்கள் மரித்து போனார்கள். 8 பேர் தவிர மற்ற எல்லாம் செத்து போயிட்டாங்க. இவங்களுக்கு ஏதாவது அடுத்து ஒரு வழி இருக்குதா அப்படின்னா, 1 பேதுரு 3:19-20 ஆகிய வசனங்களை வீட்டில் போய் வாசிங்க. அவர்களும் உயிரோடு எழும்புவார்கள், அவர்களும் நியாய தீர்ப்பு உண்டுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அந்த ஆத்துமாக்களுக்காகத்தான் ஆண்டவர் 3 நாள் போய் பிரசங்கம் பண்ணார்னு பேதுரு அப்போஸ்தலன் சொல்லுகிறார். அந்த ரகசியத்தை புரிந்து கொள்ள நமக்கு முடியாது. ஆகவே அதை மனதில் வைத்துக்கொள்வோம். அன்பானவர்களே, 371 நாட்கள் கடந்து ஒரு
காகத்தை வெளியே விட்டார் நோவா. அது அங்கெல்லாம் சுற்றி திரிஞ்சிட்டு சாப்பிட்டுக்கிட்டு வந்தது. பிறகு ஒரு புறாவை வெளியே விட்டார். தண்ணீர் வற்றி போச்சு தான் அறிகிறதுக்கு. கடைசியில் புறா என்ன பண்ணிச்சுது? 2 ஒலிவ இலைகளை கொத்தி கொண்டு வந்தது. அப்போ தான் நோவாவுக்கு தெரிந்தது, ஓ ஜலம் வற்றி விட்டது, மரங்கள் துளிர்க்க ஆரம்பித்து விட்டன. இப்போ சமாதானத்துக்கு அடையாளமாக ஐக்கிய நாடுகள் சபையில் இருக்கிற அடையாளம் என்ன தெரியுமா? ஒரு புறாவும் அந்த புறாய்க்கு வாக்கில் 2 வாயில் 2 ஒலிவ இலையும். இந்த சிம்பல் எங்கேருந்து வந்தது? இங்கேருந்து வந்தது தான். சமாதானத்தின் அடையாளம். நோவாவும் குடும்பமும் கீழே இறங்கினார்கள். எப்படிப்பட்ட உலகத்திலே வந்து இறங்கினார்கள்? 8 பேர் தவிர வேறு எவருமே உயிரோடு இல்லாத ஒரு உலகம். ஒரு புத்தம் புதிய கன்னி பூமி. மிருக ஜீவன்கள் எல்லாம் கீழே இறக்கி விடப்பட்டன. அன்பானவர்களே, தேவனுடைய ஆச்சரியமான வழி நடத்துதலை புரிந்து கொண்டவர்களாய் தேவனுக்கு பலி செலுத்தினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இதே சம்பவம் மீண்டும் ஒரு நாள் இந்த உலகத்துக்கு நடக்கும். இந்த சரித்திரம் முடிஞ்சிட்டுன்னு நினைக்காதீங்க. இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருக்கு. அந்த 10 நிமிஷத்தில் 4 கேள்வியை நம்ம கேட்க போகிறோம். மரித்தோரின் உயிர்த்தெழுதல் நடக்குமா நடக்காதா? நியாய தீர்ப்புக்கு என்ன அவசியம்? பரலோகம் எப்படி இருக்கும்? நித்தியத்தை குறித்த ஒரு நம்பிக்கையோடு இந்த உலகத்திலே வாழ முடியுமா? இந்த 4 கேள்விகளை நம்ம வேகமாக தியானித்தா மட்டும்தான் இவ்வளோ நேரம் நான் உங்களை சொன்னதுக்கு சரியான ஒரு வடிகாலாக இருக்கும் இல்லையா? எல்லாம் ஆபத்து வரும்போது அப்படி நடக்கும்போது இப்படி நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தப்புறதுக்கு வழியை சொல்லலைன்னா சரியாகாது இல்லை? அதையும் சேர்த்து சொல்லிடுவோமே. உயிர்த்தெழுதல் நடக்குமா நடக்காதா? இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் சதுசேயர் என்ற ஒரு கூட்டத்தார் இருந்தார்கள். அவர்கள் உயிர்த்தெழுதல் நம்பாதவங்க. அவங்க ஒரு நாள் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்து கேட்டார்கள் ஒரு கேள்வி. என்ன கேள்வி தெரியுமா? 7 சகோதரர்கள் இருந்தாங்களாம். மூத்தவன் ஒரு பெண்ணை திருமணம் செய்தானாம். திருமணம் செய்தவன் மரித்து போனான். அவன் மரித்து சந்தானம் இல்லாமல் மரித்து போனான். அவன் மரித்த உடனே 2வது சகோதரன் அவளை திருமணம் செய்தான். அவனும் சந்தானம் இல்லாமல் மரித்து போனான். அடுத்தது 3வது சகோதரன் திருமணம் செய்தான். அவனும் பிள்ளை பேர் இல்லாமல் மரித்து போனான். இப்படி வரிசை 7 பேரும் ஒரே பெண்ணை திருமணம் செய்து சந்தானம் இல்லாமல் மரித்து போனார்கள். கேள்வி என்ன தெரியுமா? உயிர்த்தெழுதலிலே இவள் யாருக்கு மனைவியாக இருப்பாள்? ஏன்னா மோசே ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறார். ஒரு சகோதரன் ஒரு பெண்ணை திருமணம் செய்து அந்த சகோதரன் பிள்ளை இல்லாமல் மரித்து போனால் அடுத்த சகோதரன் கல்யாணம் பண்ணுறன்னு மோசே சொல்லி இருக்கிறார். மோசையை கூட துணைக்கு கூப்பிட்டாங்க. மோசே உண்மையிலே சொல்லி இருக்கிறார். இவங்க கேள்வி என்ன? உயிர்த்தெழுதலே யாருக்கு இவள் புருஷனாக இருப்பார்? அப்போ ஆண்டவர் 2 பதிலை கொடுத்தார். ஒன்று, நீங்கள் வேத வாக்கியங்களை சரியாக அறியலை. இன்னொன்று, தேவனுடைய வல்லமையை நீங்கள் சரியாய் புரிந்து கொள்ளவில்லை. தேவனுடைய வல்லமையை சரியாக புரிந்து கொள்ளலைன்னா என்ன அர்த்தம்? இப்போ கூட நம்ம ஒரு கேள்வி கேட்போம். இப்போ ஆஸ் ஆன் டேட்டில் உலகம் முழுசும் எத்தனை கோடி பேர் வாழ்கிறாங்க? 500 கோடிக்கு மேலே இருக்கும். ஆமாம். அப்போ இதுவரை செத்து போனது எத்தனை பேர் இருப்பாங்க? அதுவும் பல கோடி இருக்கும். இனி ஆண்டவர் வர்ற வரைக்கும் பிறக்க போகிறது எத்தனை பேர் இருப்பாங்க? அதுவும் பல கோடி இருக்கும். இந்த எல்லா கோடியும் ஒரு நாள் எழும்பி நிற்கும்போ ஆண்டவர் எப்படி நியாயந்திப்பார்? இதுக்கு ஆண்டவருடைய பதில் என்ன தெரியுமா? நீ ஆண்டவருடைய வல்லமையை அறியவில்லை. அவரை ஒன்றை போல நினைக்காத. உலகத்தில் உள்ள கோர்ட்டு நின்னா அது 7 வருஷம் 8 வருஷம் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு டேட் ஆகும். ஆனால் கர்த்தருடைய வல்லமையை நீ அப்படி நினைக்காதே. 2வது ஆண்டவர் சொன்னது என்ன? வேத வசனங்களை நீ விளங்கி கொள்ளவில்லை. மோசே வச்சு தானே இவங்க கேள்வி கேட்டாங்க. இப்போ ஆண்டவர் மோசே வச்சு ஒரு பதில் கொடுக்குறாரு பாருங்க. முட்செடியின் அப்படியிலேயே தேவனாகிய கர்த்தர் மோசையை பார்த்து என்ன சொன்னார்? நான் யாருடைய தேவன்? நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன்னு சொன்னார்ல. ஆண்டவர் அப்படி தம்மை ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் என்று சொல்லும்போது இந்த ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்கள் உயிரோடு இருந்தார்களா? இருந்தாங்களா? இல்லை, அவங்க செத்து போய் 400 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. அப்போ ஆண்டவர் கேட்குறாரு, இந்த பாருப்பா, இவங்க 3 பேருமே செத்து போய் பல வருஷங்கள் ஆயிட்டுது. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நான் ஆபிரகாமின் தேவன் ஈசாக்கின் தேவன் யாக்கோபின் தேவன் சொல்லும்போது நம்ம ஆண்டவர் செத்து போனவர்களின் தேவனா? என்ன அருமையான கவுண்டர் கொடுக்குறாரு பாருங்க.
வாய் அடைத்து போனார்கள் இந்த சதுசேயர்கள். ஆகவே உயிர்த்தெழுதல் உறுதியாக நடக்கும், சந்தேகமே வேண்டாம். யோவான் 5ஆம் அதிகாரம் 28, 29 ஆகிய வசனங்களில் ஆண்டவர் சொல்கிறார், நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் தீமை செய்கிறவர்கள் ஆக்கினையை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். ஆகவே அன்பானவர்களே, உறுதியாக ஆண்டவர் வருவார், நியாய தீர்ப்பு நடக்கும். அடுத்த கேள்வி என்ன? நியாய தீர்ப்புக்கு என்ன அவசியம் வந்தது? இது ஒரு அழகான ஒரு கேள்வி தான். நியாய தீர்ப்பு என்ன அவசியம் சார்? அதுதான் இந்திய நாட்டில் ஏகப்பட்ட கோர்ட் இருக்குது, சட்டங்கள் இருக்கின்றன, காவல்துறை இருக்கிறது, பின்ன நீதிமன்றங்கள் இருக்கின்றன. எதுக்கு நியாய தீர்ப்பு ஆண்டவருக்கு எக்ஸ்ட்ராவாக வந்து கொடுக்கணும்? இந்த நீதிமன்றங்கள், நியாயங்கள், சட்டங்கள் எல்லாம் இருந்தாலும் இந்த தேசத்திலே நீதி நடக்கிறதான்னு ஒரு கேள்வி நீங்கள் கேட்டு பாருங்களேன். நடக்குதான்னு கேட்டு பாருங்க. ஒரே ஒரு சம்பவம் சொல்கிறேன். நீங்கள் 5000 ரூபாய் கடன் வாங்கினீங்கன்னா உங்கள்கிட்ட 10,000 ரூபாயை வசூல் பண்ணாமல் உங்களை விட மாட்டாங்க கவர்மெண்ட்டு. அதே நேரம் நீங்கள் ஒரு 5000 கோடி கடன் வாங்கிட்டீங்கன்னா ஜாலியாக போய் எங்கேயாவது உட்காந்துக்கலாம் சார். இது இந்திய நாட்டின் நிலை மாத்திரமல்ல, எல்லா நாடுகளிலும் நிலையில்தான். காரணம் என்ன தெரியுமா? அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. பிரசங்கியின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை எடுங்கள். பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். ஒருத்தர், நானே வாசிக்கவா? ஒரு தேசத்தில் ஏழைகள் ஒடுக்கப்படுவதையும் நீதியும் நியாயமும் புரட்டப்படுவதையும் பார்த்தாயானால் ஆச்சரியப்படாதே. ஒரு தேசத்தில் ஏழைகள் ஒடுக்கப்படுவதையும் நீதியும் நியாயமும் புரட்டப்படுவதையும் பார்த்தாயானால் ஆச்சரியப்படாதே. உயர்ந்தவன் மேல் உயர்ந்தவன் காவலாளியாக இருக்கிறான். ஏன் சார் 5000 ரூபாய் கடன் வாங்கினவன் அடிபடுக்கிறான், 5000 கோடி கடன் வாங்கினவன் ஜாலியாக உட்கார்ந்துருக்கிறான்னா உயர்ந்தவன் மேல் உயர்ந்தவன் காவலாளியாக இருக்கிறான். பத்திரிகை நல்லா வாசிங்க. ஆனால் வசனம் அதோட முடியலை. வசனம் எப்படி முடிகிறது? அவர்கள் மேல் உயர்ந்தவரும் ஒருவர் உண்டு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அவர்கள் மேலே உயர்ந்தவர் ஒருத்தர் உண்டுப்பா. ஒரு நாள் வருவார். எல்லா நாட்களிலும் நீங்கள் ஏழைகளை ஒடுக்க முடியாது. பணம் படைத்தவனுக்கு ஒரு நியாயம், பணம் இல்லாதவனுக்கு இன்னொரு நியாயம் என்று சொல்லி இந்த உலகத்தில் நீங்கள் ஏழைகளை நசுக்கலாம். ஆனால் ஒரு நாள் வரும், உயர்ந்தவன் மேலே உயர்ந்தவன் காவலாளியாக இருக்கிறான். அவர்களிலும் உயர்ந்தவர் ஒருவர் உண்டு. எதை விதைக்கிறாயோ அதை அறுக்கிறதுக்கு நியாய தீர்ப்பு நடந்தே தீரும், இல்லையா? ஒரு அழகான பாட்டு ஒன்று சேர்ந்து பண்ணலாமா? எதை விதைத்தாயோ அதை அறுப்பாய், எல்லா நீதிக்கும் கூலி பெறுவாய். எதை விதைத்தாயோ அதை அறுப்பாய், எல்லா நீதிக்கும் கூலி பெறுவாய். கல்வாரி சிலுவை அண்டிடுவாய், கர்த்தரை நம்பி பற்றிடுவாய். இயேசு கிறிஸ்து வருகிறார் இந்த கடைசி காலத்திலே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு கலங்கிடுதே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு கலங்கிடுதே. மூன்றாவது கேள்வி, பரலோகம் எப்படி இருக்கும்? அது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஒரு இடத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன், நான் போய் ஒரு இடத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக்கொள்வேன். அது ஆண்டவர் ஆயத்தம் பண்ணுற இடம் சார், அது ஆண்டவர் இருக்கிற இடம். அது மாதிரி ஒரு சந்தோஷமான இடம் ஒரு மணவாட்டிக்கு இருக்க முடியாது. கடைசி கேள்வி என்ன? நியாய தீர்ப்பின் நாளிலே நான் ஆண்டவரோடு போவேன், பரலோகத்துக்கு போவேன் என்கிற நிச்சயத்தோடு நான் வாழ முடியுமா? அந்த நிச்சயத்தை பெறணும்னா நான் என்ன பண்ணணும்? கொஞ்சம் பயம் இருக்குது. ஒருவேளை நாளைக்கு ஆண்டவர் வந்துட்டார்னா போகலாமா? அவர் கூட போகலாம் போலையும் இருக்குது, போக முடியாது போலையும் இருக்குது. ஒரு உறுதிப்பாடு மனசில் இல்லையே அப்படிங்கிறீங்களா? ஒரு பயம் வருதா? ஒரு வசனம் வாசிக்கிறீங்களா? 1 யோவான் 4ஆம் அதிகாரம்
17, 18 ஆகிய வசனங்களை வாசியுங்கள். நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருப்பதற்கு அன்பு ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாகவே நாமும் இருக்கிறோம். அன்பிலே பயமில்லை. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். போதும். பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் என்றால் எந்த பயத்தை புறம்பே தள்ளும்? எந்த பயத்தை புறம்பே தள்ளும்? நியாய தீர்ப்பை குறித்த பயத்தை பூரணமான அன்பு புறம்பே தள்ளும். எப்படி புறம்பே தள்ளும்? ஒரு சின்ன உதாரணம் சொல்லுங்க, கவனிங்க. நம்மெல்லாம் மணவாட்டிகள் இல்லை, ஆண்டவருடைய மணவாட்டிகள். ஆண்டவர் நமக்கு மணவாளன். ஒரு ஆள் ஒரு பெண்ணை திருமணம் செய்தார். அந்த அம்மாவை ஊரில் விட்டுட்டு போயிட்டார். வெளியூருக்கு போகும்போது சொல்லிட்டு போனார், திடீர்னு ஒரு நாள் வருவேன், திடீரென்று ஒரு நாள் வருவேன். திடீர்னு ஒரு நாள் அவர் வந்துட்டார்னா இந்த அம்மா ஐயோ வந்துட்டாரா அப்படின்னு பயப்பட்டா என்ன அர்த்தம்? இந்த அம்மா முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு சக்தியோடும் தன்னுடைய மணவாளனை நேசிக்கவில்லை என்ற அர்த்தம். அவர் கொஞ்சம் காசை அனுப்பி கொடுத்து அங்கே கொடுன்னாரு, அந்த அம்மா இங்கே கொடுத்துட்டாங்க. நீ அதை செய்யினாரு, இந்த அம்மா இதை செய்துட்டாங்க. அந்த அம்மானா நம்ம தான் எல்லாருமே. அதனால ஒரு பதட்டம் வருகிறது. எப்போ இந்த பதட்டம் தீரும் தெரியுமா? எப்பொழுது வருவார் என் மணவாளன், அவர் சொல்கிற மாதிரி நான் கேட்டுகிட்டே இருக்கிறேனே, இயேசுவே மணவாளனே வாரும் என்று இந்த மணவாட்டி எப்பொழுது சொல்லுவாள். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், கற்பனைகளில் எல்லாம் பிரதானமான கற்பனை எது? இஸ்ரவேலே கேளுன், நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சக்தியோடும் அன்பு செலுத்து. ஆமா, மணவாளனிடத்தில் அன்பு இருக்கும் என்றால் மணவாட்டி எப்படி இருப்பா? எப்போ என் மணவாளன் வருவார் என்று காத்திருக்க மாட்டாளா இல்லையா? அப்போ ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமாகணுமானா முதல்ல நம்முடைய ஜெபம் எப்படி இருக்க வேண்டும்? ஆண்டவரே, உம்மை நேசிக்கிற இருதயத்தை தாருங்க ஆண்டவரே, உம்மை நேசிக்கிற இருதயத்தை தாருங்க ஆண்டவரே, உம்மை முழு இருதயத்தோடு பற்றி கொள்ளுகின்ற இருதயத்தை தாருங்க ஆண்டவரே. அன்பிலே பயமில்லை. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் என்றால் நியாய தீர்ப்பை குறித்த பயத்தை புறம்பே தள்ளும். ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை நேசிக்கிற இருதயத்தை எங்களுக்கு தாருங்க ஆண்டவரே. முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு சக்தியோடும் உம்மை நேசிக்கிற இருதயத்தை தாருங்க ஆண்டவரே. எங்களுடைய ஜெபத்திலே அதுவே முதன்மையாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும் என்று கேட்பேன். இந்த பாடலின் வரிகளை ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே. நீர் கல்வாரி சிலுவையிலே உம்முடைய இரத்தத்தை சிந்தியது எங்களை மீட்டு உம்முடைய நித்தியத்துக்கு அழைத்து செல்வதற்காக அல்லவா? அதை நாங்கள் தவற விட்டு விடக்கூடாது. உம்மை நேசிக்கின்றேன் நான், உம்மை நேசிக்கின்றேன் நான், உம்மை நேசிக்கின்றேன் நான், உம்மை நேசிக்கின்றேன் நான். கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ? கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேன். அனைவரும் வாய்களை திறந்து சொல்லுவோம். உம்மை நேசிக்கின்றேன் நான், உம்மை நேசிக்கின்றேன் நான், உம்மை நேசிக்கின்றேன் நான், உம்மை நேசிக்கின்றேன் நான். கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல்
செய்யாமல் இருப்பேனோ. எங்களை நேசிக்கிறீங்களா அன்புள்ள ஆண்டவரே, நீர் எங்களை நேசித்த நேசத்துக்கு ஈடாக நாங்கள் எதையும் செய்ய முடியாது. உம்முடைய அந்த அன்பின் மாபெரும் பெருக்கத்தை நினைத்தவர்களாய் நாங்கள் உண்மையில் அன்பு கூற எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் உண்மை முழு மனதோடு நேசிக்க எங்களுக்கு அருள் தாரும். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் எங்கள் தாழ்மையான வேண்டுதலை ஏற்றுக்கொள்ளும் அன்புள்ள பிதாவே.